ஆப்பிளோட புது ஃபோன்ஸ் 80,000 ரூபாயிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அவங்களுடைய லேட்டஸ்ட் வாட்ச் 90,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், போனோட வாட்ச் அதிக பிரைஸ்க்கு வந்து போற அந்த ஒரு டைம்ல நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிம் ட்ரே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் லான்ச் இவெண்ட் இப்போ வந்து நடந்திருக்கு. எக்கச்சக்கமான ஐஃபோன்ஸ், வாட்சஸ், ஏர்பாட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிருக்காங்க. எல்லாத்த பத்தியும் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஆப்பிள் மாதிரி கட்ட கடைசியில் ஐஃபோனை பத்தி பேசாம நம்ம ஃபர்ஸ்டே வந்து ஐஃபோனை பத்தி வந்து பேசுறோம். இந்த வருஷம் 4 புது ஐஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஐஃபோன் 14, ஐஃபோன் 14 பிளஸ், ஐஃபோன் 14 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸ். எஸ், மினி சீரிஸ்க்கு வந்து பால் ஊத்திட்டாங்க ஒரு வழியா. ஏன் அப்படின்னா இந்த மினி சீரிஸோட சைஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே வந்து சின்னதா வந்து இருந்துச்சு. சேல்ஸ் சுத்தமா வந்து ரொம்பவே வந்து கம்மி. அது மட்டும் இல்லாம மினி அப்படிங்கிறது ஒரு மாதிரி வந்து டவுன் கிரேடடான வெர்ஷன் யூஸ் பண்ற மாதிரியான மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஆப்பிள் அவங்களுடைய மினி சீரிஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா பிளஸ் அப்படிங்கிற சீரிஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐஃபோன் 14 அண்ட் 14 பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா 13 சீரிஸ் மாதிரியே சேம் டிசைன்ல தான் வந்து வருது. 14 வந்து 6.1 இன்ச் டிஸ்பிளே, 14 பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.7 இன்ச் டிஸ்பிளேயோட வந்து வருது. சேம் டிசைன், சேம் நாட்ச், சேம் 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே, இதெல்லாம் கூட பரவாயில்ல. பட் சேம் ப்ராசர்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? எஸ், போன வருஷத்துல இருந்த அதே ப்ராசரோட தான் 14 வந்து வருது. 14 மற்றும் 14 பிளஸ் வந்து A15 ப்ராசரோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷத்து ப்ராசர். கேமரால சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சிம் ட்ரேவை மொத்தமா வந்து தூக்கிட்டாங்க. யூஎஸ்ல மட்டும் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து ஒரே ஒரு சிம் பிளஸ் ஒரு இ சிம் யூஸ் பண்ற அந்த மாடல் தான் வரப்போகுது. ப்ராபப்ளி அடுத்த வருஷம் வந்து இந்தியாலையும் வந்து அதை வந்து தூக்கிடுவாங்க. சிம் ட்ரேவே வந்து இருக்காது. ஸோ சிம் கார்டு ட்ரேயே இல்லாத ஃபோன் தான் வந்து அமெரிக்காவில் வந்து இருக்கும். ஸோ நீங்க யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு விஷயத்தையும் வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. இதை தவிர வந்து சேட்டலைட் கனெக்டிவிட்டி முதல் முறையாக ஐஃபோன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டவர் சிக்னல் கிடைக்காத ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னாலும் சேட்டலைட் மூலமா வந்து உங்களால மெசேஜஸ் வந்து அனுப்பிக்க முடியும் அப்படிங்க போல. இப்போதைக்கு இது யூஎஸ், கனடால மட்டும் தான் வந்து இருக்கும். அதுவும் 2 வருஷத்துக்கு மட்டும் தான் ஃப்ரீ. அதுக்கு பிறகு சார்ஜஸ் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. சார்ஜஸ் என்ன அப்படிங்கிற இப்போ வரையும் வந்து சொல்லல. இதை தவிர புதுசா பார்த்தோம் அப்படின்னா கிராஷ் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய கார் வந்து அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதை டிடெக்ட் பண்ணி எமர்ஜென்சி நம்பர்ஸ்க்கு வந்து நோட்டிஃபை பண்றது. பேசிக்கலி இதுதான் 14 அண்ட் 14 பிளஸ். இதை கம்பேர் பண்றப்ப கண்டிப்பாவே வந்து ஐஃபோன் 13 வந்து மச் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியா தெரியும். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் வந்து ஆஃபர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தீபாவளிக்காக. ஸோ அதுல விலையும் வந்து குறையிறப்ப 13 சீரிஸ் கண்டிப்பா வேல்யூ ஃபார் மணியா வந்து தெரியுது. முன்னாடியாவது ப்ராசர் ஒன்று மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் அதுவும் கிடையாது. ஸோ அது வந்து ஒன்று இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா 14 பிளஸ் 14 வந்து நார்மல் மாடல வந்து விட்டுருங்க. 14 பிளஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிக்கரான டிஸ்பிளே, பட் 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாம பெரிய பேட்டரி வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பெஸ்ட் பேட்டரி லைஃப் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 மாடல்ஸ்ல 14 பிளஸ்ல தான் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோ மேக்ஸ் தான் வந்து இருக்கலே பெரிய டிஸ்பிளே வந்து இருக்கும். ஸோ பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ காசு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துச்சு. மேபி அதுக்காகவும் இந்த பிளஸ் மாடல் வந்து கொண்டு வந்திருக்கலாம். கம்மி விலையில உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேயோட லேட்டஸ்ட் ஐஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 14 பிளஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கலாம். ஐஃபோன் 14 80,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 14 பிளஸ் வந்து 90K வந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் கம்ஸ் த 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ். இந்த ப்ரோ சீரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நாட்ச் சைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. பில் ஷேப்டு நாட்ச், அதாவது ஒரு மாத்திரை மாதிரி இருக்கிற நாட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. இதை என்ன சொல்லி வந்து உருட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி லான்ச் இவெண்ட்டை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் they blew my mind அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அதை வச்சு இப்படி ஒரு மார்க்கெட்டிங் கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. எனக்கே வந்து இப்போ அதுல வந்து ஆசை வந்து இருக்கு. பிகாஸ் அவங்க அதை வந்து டைனாமிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் மூலமா நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. அந்த நாட்சை வச்சு நோட்டிபிகேஷன்ஸை வந்து உங்களுக்கு அந்த நாட்சை சுத்தி வந்து காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்ஸ் லைக் மியூசிக் வந்து பிளே ஆகுது, அது எல்லாத்தையுமே வந்து அந்த நாட்ச்ல வந்து காமிப்பாங்க. அதை டச் பண்ணீங்கன்னா நீங்க பெருசாகியும் வந்து பாத்துக்கலாம் அப்படிங்க போல சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு அவங்க கொடுத்திருக்கிற அனிமேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கூலா வந்திருக்கு, ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. நீங்க டைமர் செட் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு ஆப்பிளுடைய ஆப்ஸ்க்கு மட்டும் வந்து இருக்கு. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஸ்பாட்டிஃபை, யூடியூப் எல்லாருமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. இதை விட ரொம்ப ரொம்ப சின்ன பஞ்சோலோட ஆண்ட்ராய்டில் பல வருஷமா போன்ஸ் வந்து இருக்கு. பட் இவங்க இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணது வந்து ஜஸ்ட் ஆப்பிள் திங்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 14 அண்ட் 14 பிளஸ் மாதிரியே 6.1 இன்ச் அண்ட் 6.7 இன்ச் டிஸ்பிளே, OLED டிஸ்பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 14 ப்ரோ சீரிஸ்ல இந்த வருஷம் பீக் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 2000 நிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, which is bright. இதை தவிர முதல் முறையாக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து வந்திருக்கு. 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர 14 ப்ரோ சீரிஸ்ல கேமரா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. முதல் முறையாக ஆப்பிள்ல 48 மெகா பிக்சல் கேமராஸ் வந்து 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. பட் இது வந்து குவாட் பிக்சல் டெக்னாலஜி வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ நீங்க எண்ட்ல எடுக்கிற பிக்சர் உடைய ரெசல்யூஷன் 12 மெகா பிக்சலா தான் வந்து இருக்கும். பட் சென்சார் வந்து 48 மெகா பிக்சல். ஸோ பெட்டரான லோ லைட் அதிக டீடைல்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கும். முதல் முறை ஐபோன்ல வந்து வருது. இதை தவிர ஃப்ரண்ட் கேமராவும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதை தவிர ஃப்ரண்ட் கேமரால ஆட்டோ ஃபோக்கஸும் வந்திருக்கு. ஏற்கனவே நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிற மாதிரி ஆப்பிள் வந்து ப்ராடக்ட் பேஸ்டான ரெவன்யூவை தாண்டி சர்வீசஸ் பேஸ்டான ரெவன்யூக்கு வந்து நகர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த லான்ச்லயும் எக்கச்சக்கமான உதாரணங்கள் வந்து இருக்கு. சேட்டலைட்டுக்கு சார்ஜ் பண்ண போறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. ஸோ சர்வீஸ் பேஸ்டா வந்து மூவ் ஆகுறாங்க. அதை நான் ரொம்ப மாசமா சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இந்த லான்ச்சஸும்
ஃபீச்சர்ஸும் வந்திருக்கு. பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 14 Pro 1,30,000 ஸ்டார்ட் ஆகுது. 14 Pro Max வந்து 1,40,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஏர்பாட்ஸ் ப்ரோ உடைய செகண்ட் ஜெனரேஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 27,000 அது வந்து சேல் ஆக போகுது. இதே தவிர ஆப்பிள் வாட்ச்ல ஆப்பிள் வாட்ச் SE வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 30,000 அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே தவிர ஆப்பிள் வாட்ச் 8ல வந்து புதுசா வந்து டெம்பரேச்சர் சென்சார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன கிராஷ் டிடெக்ஷனும் வந்திருக்கு. டெம்பரேச்சர் சென்சார் இந்த சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5ல கூட இந்த வருஷம் வந்து சாம்சங் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நீங்க இந்த சாம்சங் வாட்ச் 5 பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் கீழ கொடுத்திருக்கேன். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த வாட்ச்லயும் வந்திருக்கு. கடைசில ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா இது பார்த்தோம் அப்படின்னா பிரீமியமான வாட்சா ரொம்ப வந்து ட்ரெக்கிங் இந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸா போறவங்க ரொம்ப ஸ்விம்மிங் இதெல்லாம் பண்றவங்களுக்காக வந்து லான்ச் பண்ணிக்கதா சொல்லிருக்காங்க. மிகப்பெரிய டிஸ்ப்ளே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. டைட்டானியம்ல வந்து பில்ட் கொடுத்திருக்காங்க. சேம் லைக் திஸ் இந்த வாட்ச் மாதிரியே. இதை தவிர உங்களுக்கு சஃபயர் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சேம் இந்த சாம்சங் உடைய வாட்ச் மாதிரியே. இந்த வாட்ச் அல்ட்ரால பார்த்தோம் அப்படின்னா புதுசா வந்து கஸ்டமைசபிள் ஆக்ஷன் பட்டன் ஒன்னு வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு டூவல் ஃப்ரீக்வன்சி ஜிபிஎஸும் வந்து இருக்கு. இதோட விலை நான் ஏற்கனவே சொன்ன போல 90,000ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இதான் ஓவரால் ஆப்பிள் ஈவென்ட்ல நடந்தது. இதை தவிர பிரேசில் வந்து ஒரு 19 கோடி ரூபாய் ஃபைனும் வந்து போட்டிருக்காங்க. சார்ஜர் இல்லாம விற்க கூடாது அப்படிங்கறதுக்காக. எஸ், இந்த முறையும் வந்து எந்த போன்லயும் வந்து சார்ஜர் வந்து வராது. சோ புதிய லான்ச்சஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கற கமெண்ட் பண்ணிட்டு மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க.